தொல்லை இருபிறவிச் சூழும் தலைநீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெம்கோ திருவாசகம் எனும் தேன். நமச்சிவாய வாழ்க. திருவாசக கலைக்கூடத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் அடியேனுடைய இனிய வணக்கம். தினந்தோறும் திருவாசகத்தை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு திருவாசகத்திலிருந்து நம்முடைய கோயில் திருப்பதிகம் என்கிற ஒரு தலைப்பை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த கோயில் திருப்பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்ட ஒரு பகுதி. இந்த 10 பாடல்களிலும் மாணிக்கவாசகர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். அதாவது மாணிக்கவாசகரை பொறுத்தவரை வேதங்களை ஈசன் தன்னுடைய வாயால் சொல்லியது, திருவாசகத்தை ஈசன் தன்னுடைய கையால் எழுதி எழுத்து போட்டு கொடுத்தது. தன்னுடைய வாயால் மக்களுக்கு சொன்னது வேதங்கள், தன்னுடைய கையால் எழுதி மக்களுக்கு கொடுத்தது திருவாசகம். ஆக அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த திருவாசகத்தை நாம் தினந்தோறும் சிந்தித்து வருகிற வேளையில் நம்முடைய திருவாசகம் 365 என்கிற இந்த ஒரு யூடியூப் சேனலை சமீப காலமாக சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக நம்முடைய திருவாசகம் 365 என்கிற இந்த யூடியூப் சேனலில் திருவாசக கலைக்கூடம் என்கிற பெயரில் ஜோதிடத்தையும் இனி சொல்லலாம் என்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். ஜோதிடம் என்பது முழுக்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், அன்னதானத்தை மிக முக்கியமாக சொல்லலாம் என்றிருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன அன்னதானம் கொடுத்தால் அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்கி அவர்கள் நல்ல முறையில் சுகபோகமாக வாழ்வதற்கான வழி பிறக்கும் என்பதையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நான் நம்முடைய சேனலில் ஷார்ட்ஸ் மூலமாக சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்கள். பல்வேறு விதமான நேர காலங்களை பற்றியும் சொல்ல இருக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் நம்முடைய திருவாசகத்தை பற்றியோ நம்முடைய நேர காலங்களை பற்றியோ உங்கள் ஜாதக ரீதியான பலன்கள் பற்றியோ கேட்டாலும் அதையும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுடைய எல்லா விதமான கேள்வி பதிலையும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேள்வி கேளுங்கள், அதற்கான பதிலை நிச்சயம் நான் தருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கோயில் திருப்பதிகம் என்கிற ஒரு தலைப்பு. மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று சொல்லுகிறார். முதல் பாடலில் என்னுடைய ஐம்புலன்கள் இருக்கிறது அல்லவா, ஐம்புலன்கள் நம்ம எதை சொல்றோம்? கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த மாதிரி நம்முடைய ஐம்புலன்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்களை நோக்கியே என்னை இழுக்கிறது. அப்படி இழுத்தாலும் உன்னுடைய பாதங்களை என்னுடைய மனதில் பதித்து ஒளியாக எனக்கு நீ காட்சி கொடுக்கிறாய். உன்னையே நினைத்து நான் உருகி உன்னையே நினைத்து தவமிருந்து பாடுகிறேன். ஆகவே உன்னுடைய உண்மையான அன்பு என்ன என்று எனக்கு தெரிந்துவிட்டது. ஆகவே எனக்கு மற்றவற்றை பற்றி அவசியமில்லை என்று நம்முடைய சிவபெருமான் சொல்லுவதாக மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் கோயில் திருப்பதிகம் என்கிற ஒரு தலைப்பில். இரண்டாவது பாடல், அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்பரம் அல்லா என் அருள் தந்தாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த முத்தனே முடிவிலா முதலே தென்பெருந்துரையான் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரசே. சிவபுரத்தில் இருப்பவனே. இந்த பாடல் என்ன சொல்லுகிறதுனா, சிவபுரத்தில் இருப்பவனே, சடாமுடி உடையவனே, கழுத்து கங்கணம் கச்சையில் பாம்பை கொண்டவனே, தென்தில்லையில் இருப்பவனே, நல் இருளில் நட்டம் பயின்றாடுபவனே,
உமையவளுக்கு இடபாகத்தை கொடுத்தவனே, இப்படி எல்லாமுமாக இருக்கிற என்னுடைய இறைவன், முழுவதும் முதலுமாய் இருக்கக்கூடிய என்னுடைய இறைவன் எனக்கு அருள் புரிந்து விட்டான். அதற்கு கைமாறாக நான் என்ன செய்ய போகிறேன் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். அடுத்ததாக, அரைசனே அன்பர்க்கு அடியனேன் உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிரல் கடிந்த மெய்ச்சுடரே திரைபுறா மண்ணும் அமுத தென்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே என்று சொல்லுகிறார் இன்னொரு பாடலில். அதாவது, சிவபுரத்து அரசே, சிவபுரத்தில் இருக்கக்கூடிய அரசே, தென்தில்லையில் வாழக்கூடியவனே, எல்லாவற்றிலும் உன்னையே நினைத்து நீ ஒரு ஆனந்த கடல், அதாவது அமைதியாக அலையில்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஆனந்த கடல் போன்றவன் நீ. எல்லா வகையிலும் சிறப்புமாக இருக்கிறாய். அதாவது உன்னை உணர்ந்து என்னுடைய உணர்வை மறந்து நான் உன்னை நினைக்கிறேன். உன்னை நினைத்து என்னுடைய உணர்வும் உடலையும் உணர்வையும் மறந்து நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க நீ என்னை அருள் புரியாமல் எங்கு சென்று விடுவாய் என்று இந்த பாடலின் மூலமாக கேட்கிறார். உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு விழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இணங்கு இலி எல்லா உயிர்க்கும் உயிரே எனை பிறப்பருக்கும் எம்மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்து தூவெளியே திருப்பெருந்துறை உரை சிவனே குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை குறுகினேற்கு இனியென்ன குறையே என்று. அதாவது ஒரு விஷயமும் இல்லை, சிவபெருமான் எப்படிப்பட்டவன், சிவபெருமானனுடைய அந்த வடிவம் இருக்கிறதில்ல, அந்த வடிவம் எப்படிப்பட்டது. வேடனாக வந்தவன், மீனவனாக வந்தவன், சேவகனாக வந்தவன், சடாமுடி உடையவன், பிறைநிலைவை சூடியவன், இப்படி எல்லாமுமாக இருக்கிற என்னுடைய இறைவன், எல்லாமுமாக இருக்கிற என்னுடைய இறைவன் நல்லிருளில் நட்டம் பயின்றாடக்கூடிய நாதன், பிறவி வேறறுப்பவன், மும்முலங்களின் பயனை அறுப்பவன், முப்புறங்களையும் தன்னுடைய ஒற்றை சிரிப்பால் அழித்து எரித்தவன் என்னுடைய ஈசன். அவன் எனக்கு அருளாமல் என்ன செய்துவிட முடியும்? அவனை நான் வணங்குகிறேன், அவனில்லாமல் எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடற்கென்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தியன் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபெறா நீர்போல் சிந்தைவாயாவும் பெருந்துரை உரை சிவனே இறைவனே நீ என்னுடல் இடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கினோ. அதாவது, பூரண பொருளே, பரிசுத்த நீரே, சுடர் வீசும் ஜோதியே, வேத பொருளே, எனக்குள் சேர்ந்து என்னை ஆட்கொண்டு எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனே, உன்னை நான் என்னை விட்டு எப்படி நீ செல்ல முடியும் என்று நான் கேள்வி கேட்பேன் என்று சொல்கிறார். எல்லாமுமாக இருக்கிற இறைவன் எனக்கு அருள் செய்வான் என்று ஒரு பாட்டிலும், எல்லாமுமாக இருக்கிற இறைவனை நான் கேட்காமல் யார் கேட்பது, என்னை விட்டு நீ எங்கு சென்று விட முடியும் என்றும் இன்னொரு பாடலிலே கேட்கிறார். இறந்திறந்து உருகையன் மனதுக்குள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்தனில் பொலியும் கமலச் சேவடியாய் திருப்பெருந்துறை உரை சிவனே நிறந்த ஆகாயம் நீர்நிலம் தீக்கால் ஆயவை அல்லையாய் ஆங்கே கறந்தது ஓரூரு கழித்தனன் உன்னை கண்ணுறக் கண்டுகொண்டு இன்றே. அதாவது, நீதான் வானவர்கள், தேவர்கள், இன்னும் எத்தனையோ கோடி 33 தேவர்கள், அட்ட பைரவர்கள், இவர்களெல்லாம் தேடியும் கிடைக்காத உன் திருவடியை என்னுள் பதித்து நிற்கிறாய். அப்படி எனக்காக நீ வந்து நிற்கிற பொழுது ஐம்பூதங்களினுடைய வடிவாகவும் நீ இருக்கிறாய், ஐம்பூதங்களுக்கு அப்பால் இருக்கிற மெய் பொருளாகவும் நீ இருக்கிறாய். இப்படியெல்லாம் இருக்கிற உன்னை நான் எப்படி விட்டுவிட முடியும்? உன்னை நான் அடைந்திருக்கிறேன், உன் திருவடியே மெய் என்று உன்னோடு நான் கூடிவிட்டேன். என்னை நீ நிச்சயம் அருள் செய்துதான் ஆக வேண்டும். உன்னை கண்டுகொண்டேன் நான், உன் திருவடியை என் உள்ளத்தில் வைத்தாய், என் 10ஆம் வாசலில் வைத்தாய், நான் உன்னை உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இன்றெனக்கு அருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற்ற நினைந்தே நியலால் பிரிதுமற்று இன்மை சென்று அணுவாய் தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்றும் நீ இல்லை அன்று இன்று இல்லை யார் உன்னை அறியகிற்பாரோ.
அதாவது சிவபெருமான் இருக்கார்ல, உன்னையன்றி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாதவனும் நீதான், எல்லாமும் நீதான், ஒன்றும் இல்லை, உன்னையன்றி ஒன்று, நீ ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, உன்னையன்றியும் இங்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தாங்க, இறைவனே நீ ஒன்றில்லை, உன்னை அன்றி இங்கு வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான் அந்த பாட்டினுடைய இது பகுதி. பார்ப்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்தது ஓர் படர் ஒளி பரப்பே, நீருறுதியே நினைவதேல் அறிய நின்மலா நின்னருள் வெல்லச் சீருறு சிந்த எழுந்ததோர் தேனே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆருறவு எனக்கு இங்கு யார் அயல் உள்ளார், ஆனந்தம் ஆக்கும் என் சோதி. அதாவது எல்லாமுமாக நீ இருக்கிற, என்னை ஆனந்தமாக மயக்கி, என்னை ஆனந்தமாக்கி, என்னுடைய உள்ளத்திலே ஒளியாக நீ இருக்கிறாய், உன்னை விட எனக்கு யாரும் இல்லை என்று சொல்வது இந்த பாடல். சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம், ஒருவனே சொல்லுதற்கு அரிய ஆதியே நடுவே அந்தம், அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே, தீதிலா நன்மை திருவருட்குன்றே, திருப்பெருந்துறை உரை சிவனே, யாது நீ போவது ஓர்வகை எனக்கருள்வாய், வந்து நின் இணையடி தந்தே. அதாவது உருவமே அருவமே அருவுருவமே, உருவமேன்னு சொல்றாரு, அருவமேன்னு சொல்றாரு, ரெண்டுத்தையும் சேர்த்து அருவுருவமே, ஆதியே அந்தமே, ஆதியே அனாதியே அந்தமே, முன்வினைகளை அறுக்கக்கூடியவனே, மும்மலங்களையும் அறுக்கக்கூடியவனே, இப்படி எல்லாமுமாக இருக்கிற நீயே, திருப்பெருந்துறையில் உள்ளவனே, சிவபுரத்தை ஆள்பவனே, எல்லாமுமாக இருக்கின்ற நீ நிச்சயமாக எனக்கும் உன் அருள்நிலை தந்திடுவாய், நீயே உன்னுடைய அருளை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுரர், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது இன்று, யாது நீ பெற்றது ஒன்று என்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யானிதற்கு இளன்வோர் கைமாறே. பா 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 பா. அதாவது இந்த ஒரு பாட்டில் எதுகை மோனைலாம் அப்படி, நீ தான் நான், நான் தான் நீ, எல்லாமாம எனக்கு நீ தான் இருந்த, என்னுடைய உடலாகவும் ஊனாகவும் உயிராகவும் எனக்கு எல்லாமுமாக இருந்து என்னை நீ இவ்வளவு தூரம் வழி நடத்திட்டு இருக்கிறல்ல, இந்த வாழ்க்கையில் என்னை இவ்வளவு தூரம் நீ கொண்டு வந்திருக்கிறாயே, உன்னை விட எனக்கு வேற என்ன, இதை விட வேற என்ன வேணும் எனக்கு, இப்படி என்னையே நீ உயர்த்தி வைத்திருக்கிறாய், அதற்காக நான் என்ன உனக்கு செய்துவிடப் போகிறேன், கைமாறாக என்ன என்னால் செய்துவிட முடியும் என்று அற்புதமாக நம்முடைய மாணிக்க வாசகர் இறைவனை கேட்பதாக இந்த கோயில் திருப்பதிகம் நிறைவு பெறுகிறது. மொத்தம் கோயில் திருப்பதிகத்திலே 10 பாடல்கள் இறைவன் நமக்கு எப்படிப்பட்டவன் என்பதை உணர்த்துகிறது. இறைவன் எப்படி சிறப்பானவன், அதாவது திருப்பெருந்துறை உரை சிவனே, சிவபுரத்து அரசே, எப்படி வார்த்தை பாருங்க, சோதியே மணியே துன்னிருளே, நல்லிரளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. இப்படி இந்த கோயில் திருப்பதிகம் முழுவதும் இறைவனுடைய பெருமையை சொல்லி, அந்த இறைவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறான் என்பதை சொல்லுகிற ஒரு அற்புதமான பதிகம்தான் கோயில் திருப்பதிகம். இன்றைய திருவாசக சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் கோயில் திருப்பதிகத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், இப்படி பல்வேறு விதமான நோய்களில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலை தர வேண்டும், நல்ல உறக்கத்தை தர வேண்டும் இறைவா. நம்முடைய கிட்னி, ஹார்ட் மற்றும் பல்வேறு உடல் உறுப்புகள் பழுதடைந்து உறுப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் இறைவா. பள்ளி கல்லூரிகளிலே படித்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும், ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் கல்வி செல்வம் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் இறைவா. எங்களுடைய மாற்றுத்திறனாளி மக்களெல்லாம் நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் இறைவா. எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய உலகுக்கெல்லாம் அதாவது உலகுக்கெல்லாம் ஓர் இறைவன், எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய ஈசனே, எல்லாவற்றையும் காத்தருள்வாய். உன்னையன்றி எங்களுக்கு வேறு யார் இருக்கிறாய், நீ இல்லாமல் எதுவும் இல்லை, நீ ஒன்றில்லை, ஆனால் நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை.
நீ ஒன்றில்லை இறைவா, நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை இறைவா. நன்றி. சிற்றம்பலம்.